அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ வந்து நான் ஏற்கனவே போட்ட வீடியோவோட தொடர்ச்சி தான் சிக்கன் பிரியாணி வீடியோ இது. இப்போ நம்ம வந்து சிக்கனை எடுத்து அதில் போட்டு நல்லாவே வந்து மசாலா அப்சர்வ் ஆகிற அளவுக்கு நல்லாவே வந்து இப்போ இது பண்ணிக்கணும். கொஞ்சம் நேரம் அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா அப்சர்வ் ஆகிடுச்சு. இப்போ வந்து இஞ்சி பூண்டு ஸ்பைசஸ்லாம் வந்து சிக்கனில் அப்சர்வ் ஆகிடுச்சு. இந்த டைமில் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஈகிள் மசாலா பொடி போடணும். ஈகிள் பிரியாணி பொடி நான் ஒரு ஸ்பூன் போடுறேன். அப்புறம் ஆச்சி பிரியாணி பொடியில் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன். உண்மையிலே ஈகிள் பிரியாணி பொடியும் ஆச்சி பிரியாணி பொடியுமே நம்ம வீட்டில் செய்கிற பிரியாணி பொடி மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வேறு டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இந்த மசாலாலாம் மறுபடியுமே அப்சர்வ் ஆகிறதுக்காக நான் வந்து குக்கரை வந்து லைட்டாக பின்மூடி போட்டு மூடி அப்படியே அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன். நல்லாவே வந்து குக்கரில் வந்து மசாலாலாம் அப்சர்வ் ஆகிடுச்சு சிக்கனுக்கு. இப்போ நான் வந்து தயிர் ஊற்றுறேன். தயிரை ஊற்றி கொஞ்சம் நேரம் மறுபடியும் அப்சர்வ் பண்ண வைக்கணும். நல்லாவே வந்து சிக்கன் ஸ்பைசஸ்லாம் வந்து நல்லா சிக்கனில் இறங்கி சூப்பராக ஸ்மெல் நல்லா இருக்குது. அந்த ஃப்ளேவர் வந்துடுச்சு, சிக்கன் பிரியாணி ஃப்ளேவர் வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து புதினா மல்லியும் லெமனும் வந்து எலுமிச்சம்பழமும் ஒரு பாதி எலுமிச்சம்பழம் வந்து லெமன் பிழிஞ்சு விட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறமா வந்து அரிசி போட்டுக்கிட்டேன். அரிசி வந்து நான் எப்போவுமே வீட்டில் சமைக்கிற அரிசி தான், வீட்டு சாப்பாட்டுக்குள்ள அரிசி தான் நான் வந்து யூஸ் பண்ணுவேன். ஏன்னா அதுவே எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த அரிசி. நல்லா வந்து ரைஸ் வந்து பார்க்குறதுக்கு நல்லா சிறுசாக அழகாக இருக்கும். அந்த சாப்பாடுமே வந்து நல்லா சாஃப்டாகவும் வரும். அதுக்காக நான் வீட்டில் யூஸ் பண்ணுற அரிசி தான் வந்து நான் பிரியாணிக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா வந்து இது பண்ணிவிட்டு அதுக்கான உப்பும் போட்டுக்கிட்டு ஒரு 2 ஸ்பூன் வந்து நெய் ஊற்றிக்கோங்க. நெய்யை ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் நல்லா ஒரு கொதி வரவுமே நீங்கள் என்ன பண்ணுங்கள், குக்கரை க்ளோஸ் பண்ணி 2 விசில் வச்சுருங்க. 2 விசில் வச்சிட்டிங்கனாலே வந்து நல்லா வந்து சாப்பாடு வெந்துடும். நம்மளுக்கு வந்து அடியெல்லாம் பிடிக்காது. 2 விசில் வச்சுருங்க. அப்புறம் வந்து நம்ம வந்து இப்போ சாப்பாடு வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நல்லா வந்து பொலபொலன்னு இருக்குது. எந்த ஒரு கீழே அடிலாம் பிடிக்கலை. நல்லாவே பொலபொலன்னு வந்திருக்குது பிரியாணி. சாப்பாடுமே டேஸ்ட்டாக இருந்துச்சு. நம்மளுக்கு வந்து குவான்டிட்டி கரெக்டாக இருக்கும். நமக்கு போகிற எல்லா பொருளுக்கும் கரெக்டான வந்து இது. இப்போ நம்ம வெங்காயம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, நெய்யில் வதக்கின வெங்காயத்தை எடுத்து அதில் போட்டு கொஞ்சம் கருவேப்பிலையுமே அதில் எடுத்து நம்ம போட்டுட்டு அப்படியே வந்து ஹாட் பாக்ஸில் நான் எப்போவுமே சாப்பாடு ஹாட் பாக்ஸில் போட்டுருவேன். அதே குக்கரில் வைக்க மாட்டேன். நான் ஹாட் பாக்ஸில் போட்டுருவேன். அதில் போட்டாச்சா இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா ஹாட் பாக்ஸ் நல்லா இறுக்கி மூடி வச்சுருவோம். இப்போ வந்து நல்லா அந்த சாப்பாடோட ஹீட் வந்து அந்த கருவேப்பிலை அந்த வெங்காயத்துலலாம் பட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் வந்து இதுக்கு பிரியாணிக்கு வந்து நான் வந்து சிக்கன் ஃப்ரை தான் பண்ண போகிறேன். சிக்கன் ஃப்ரை வந்து நான் ஆல்ரெடி வந்து மசாலாலாம் போட்டு ஊற வச்சு மேக்னேட் பண்ணி வச்சுட்டேன் ஃப்ரிட்ஜில். இப்போ நான் அதை எடுத்துகிட்டு வந்து நல்லா வந்து ஆயில் ஊற்றி சிக்கனை ஃப்ரை பண்ணிக்கிறேன். சிக்கனை ஃப்ரை பண்ணிவிட்டு அது மேலே கருவேப்பிலை தூவி இறக்குறதாங்க வேலை. சிக்கன் முடிஞ்சிச்சு, பிரியாணி முடிஞ்சு. சூப்பராக இருந்துச்சு சாப்பாடு. அதுக்கு வந்து கேரட் ரைத்தா தான் பண்ணியிருந்தேன். ஓகேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.